அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்ம மதுரைக்குள்ள எந்தெந்த ஏரியால வந்து எங்க போய் ஜூஸ், மோர், கூழ் இந்த மாதிரி குடிச்சா நல்லா இருக்கும்? மோர் கிடைக்கும். மோர் இங்க நல்லா இருக்கும். தண்ணி பழம் சாப்பிடலாம் நல்லா. அது போக இங்க வந்தீங்கன்னா கூழ் கடை இருக்கும். கம்மங்கூழ் கடை வச்சிருப்பாரு. நாலு நாள் முன்னாடி 104 டிகிரின்னு கேள்விப்பட்டேன். அது போக நிறைய தான் ஆக போகுது. எப்படியா இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு 5-6 கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் ஓடிடும். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களுக்கு விஜய்க்கு. இன்னைக்கு நம்ம என்ன டூர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில வந்து அடிக்கிற வெயிலுக்கு என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா அப்படிலாம் தெரியும். சாப்பாடு கூட எடுக்காது நமக்கு. ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் குடிக்கணும்னு நினைப்போம். எந்த ஏரியால என்ன ஜூஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விளாக் தான் போலான் இருக்கோம். வீடியோக்குள்ள போலாம். கூலா வெயில் சம்மர்ல நம்ம மதுரைக்குள்ள வந்து இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஏரியாவில் போயிட்டு கூழ், மோர், ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜிகர் தண்டா, பெரியார்ல ரோஸ் மில்க், இல்லை கூழ் கடை, ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சர்பத் நல்லா இருக்கும். சிம்மக்கடலுக்குள்ள சர்பத் இருக்கு. எங்க சிம்மக்கடல இளநீர் சர்பத். இளநீர் சர்பத் அங்க நல்லா இருக்கும். மாட்டு தவணைக்கிட்ட நல்லா இருக்கும். கூழ் நல்லா இருக்கும். அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். வாரத்துக்கு 3 தடவை 2 தடவை அந்த மாதிரி குடிப்போம். வெயில் டைம் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம மதுரையில வந்து எங்கெங்க கூழ், இந்த ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சா நல்லா இருக்கும்? இடம் மேம்பாலம் கரெக்டான இடம் தான் இது. நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் ஃபேமஸ் கடை ஒன்று இருக்குது. ஜிகர் தண்டா எல்லாருக்குமே நமக்கு தெரியும். மற்றபடி வெயில் காலத்துக்கு இதுதான் பெஸ்ட். மதுரை சென்னையோட இது நல்லா இருக்கும். நம்மளோட டேஸ்ட் ஃபுட் மாறி போயிருக்கிற இடத்துல இப்போ ட்ரெடிஷனல் ஃபுட்டுன்னு வரும்போது நமக்கு இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்குல்ல, அதனால எல்லாம் தேடி வராங்க. அதனால தான் நாங்களும் தேடி வரோம். வெயில் அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் பிடிச்சிரும் இன்னும் கொஞ்ச நாள். கண்டிப்பா. நீங்க எங்க குடிச்சிருக்கீங்க? எங்க உங்களுக்கு பிடிக்கும்? நம்ம வந்து இங்க இந்த கடையிலயும் குடிச்சிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எய்தாப்ல ஒருத்தர் போடுவாப்ல, அங்கேயும் நல்லா இருக்கும். கடையெல்லாம் விட்டுட்டு மேக்ஸிமம் நீங்க வீட்டுல வாங்கி தண்ணி பழம் வாங்கி போட்டு ஜூஸ் குடிச்சாலே போதும் அடிக்கிற வெயிலுக்கு. ஆமா, இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சு நம்ம மதுரைக்குள்ள வந்து எந்த ஏரியாவில் வந்து கூழ், மோர், ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெருவில் வச்சிருப்பாங்க. எங்களுக்கு வந்தனால இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இது இல்லைன்னா விளக்கு தூண் போவோம். விளக்கு தூண் என்னென்ன? ஜிகர் தண்டா. அப்படியே போனால் முனிச்சாட்டா, பருத்தி பால், இது மாதிரி கம்பங்கூழி இருப்பாங்க. ஒரு மெயினான தெரு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, உங்களுக்கு இந்த ஏரியாவில் போனால் இந்த கடை, இந்த ஏரியாவில் வந்து இங்கே மோர் கிடைக்கும். மோர் இங்கே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். டவுன் கால் ரோடு. ஆமாம். ஓகே. வேற என்ன மதுரைக்குள்ள? ஜிகர் தண்டா, விளக்கு தூண், கூலிங்காக சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தா முனிச்சாலை, பருத்தி பால் கடை, இந்த கூழ், கம்பங்கூழி நீங்க சாப்பிடலாம். அப்படியே தப்பக்குளம், அப்படியே ஒரு இடத்துல ஒவ்வொன்றும் வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. பால் பண்ணிட்டு போனா அங்க ஐஸ்கிரீம், குல்பி நல்லா இருக்கும். பால் பண்ண ஆமீன், அங்க குல்பி நல்லா இருக்கும், மோர் இருக்கும். நின்று உட்காந்து சாப்பிடலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா மோர் கடை நல்லா இருக்கு. மோர் குடிச்சிருப்பேன். மோர் நல்லா இருக்கும். அதை விட்டு போனா அந்த முக்குல அந்த இளநீர் கிடக்குல, அங்க போய் இளநீர் சாப்பிடலாம். அந்த சாப்பிடுவேன். இல்ல அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஃபேமஸ் ஜிகர் தண்டா இருக்கு, அங்க ஃபேமஸ் ஜிகர் சாப்பிடலாம். இந்த முக்கு சபரிஸ் பக்கத்துல பார்த்தா கரும்பு ஜூஸ் அந்த அம்மா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரும்பு ஜூஸ் வெயிலுக்கு ரொம்ப நல்லதுதான். அதுவும் குடிக்க நம்ம நல்லா அங்கே நல்லா இருக்கும். அவ்வளவுதான் இங்க இருக்கனால தெரிஞ்சது. அவ்வளவு. இல்ல மோர் வந்து அந்த 5 ரூபீஸ் கொடுக்குறீங்களா? அது எப்படின்னு வெண்ணெய் எடுத்து கொடுக்கறதுனால மக்களுக்கு நல்லா செய்யணும். 10வது ஸ்கூல் பக்கத்துல இருக்கனால பிள்ளைய கொடுக்கறதுனாலையும் நல்ல வேற பண்றதுனாலே ஒரு பேருக்காகவும் கொடுக்குறாங்க. 25 காசு வந்து ஆரம்பிச்சதான் மோர். இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, அவங்க பிள்ளைங்க குடிப்பாங்க, கொள்ளுவாங்க, சின்ன பிள்ளை குடிப்பாங்க. தலைமுறையா பாக்குற மோர்னால கொடுக்குறது. எத்தனை வருஷமான? 60 வருஷமா இருக்கு. 60 years. மதுரையில வந்து அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா போய் ஏதாவது குடிப்போம் நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். அப்படின்னும் போது எங்க போய் என்ன குடிச்சா நல்லா இருக்கும்? நான் வந்து ஜிகர் தண்டா குடிப்போம். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இதுல கடையில குடிப்போம் ஜிகர் தண்டா. அதை விட்டா இங்க பல ஜூஸ் குடிப்போம். இங்க மெஜிரா காலேஜ். ஓகே ப்ரோ. அவ்வளவுதான். கடைகள் பைபாஸ்ல, திருமங்கலத்துல வந்து நாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல குடிப்போம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரோஸ் மில்க், ஜிகர் தண்டா எல்லாமே இருக்கு, அங்கேயும் குடிப்போம். காலேஜ்லயே தண்ணி பழம் சாப்பிடலாம் நல்லா. அது போக இங்க வந்தீங்கன்னா கூழ் கடை இருக்கும். கம்மங்கூழ் கடை வச்சிருப்பாரு. அதனால வாங்கி கூழ் குடிச்சீங்கன்னா கடைசியில கொஞ்சம் மோர் கொடுப்பாரு. மோர் ஃப்ரீயா கொடுப்பாரு. அது பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அது போக அண்ணா நகர் காவாசல் பக்கம் போயிட்டீங்கன்னா இளநீர் சர்பத்து, நம்ம கரும்பு சாறு கடை ஏரியா இருக்கு. நீங்க எங்கனாலும் போனாலும் குடிச்சுக்கலாம். மற்றபடி இளநீர் நல்லா சாப்பிடுங்க ப்ரோ. அவ்வளவுதான். மதுரையோட வெயில் எப்படி இருக்கு? 10 மணிக்கு மேல வெளியே வர முடியல. அதான் உண்மை. சொல்லணும்னா 10 மணிக்கு மேல வெளியே வர முடியல. வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. வர கிளைமேட் சேஞ்ச் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. 1 month முன்னாடி. அதனால வீட்லயே எனக்கு மோர் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதிகமா தாங்க இருக்கு. வெயில் ரொம்ப அதிகமாத்தே இருக்குது. ஆனா வேலை பார்த்தானே ஆகணும். வெயில் போக அதிகமாத்தே இருக்குது. நீர் குளத்துல இன்னும் அக்கினி இருக்கு. சித்திரம்லாம் போகணும். அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறோம் தெரியல. வெயில் சமாளிச்சானே ஆகணும். வளர்ந்து பார்ப்போம். ஒரு 4 நாள் முன்னாடி 104 டிகிரின்னு கேள்விப்பட்டேன். அது போக நிறைய தான் ஆக போகுது. அதனால கொஞ்சம் ஆடியை வந்து ரொம்ப கூலா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்ப பாக்குற வேலை
வேலைக்கெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியம் தான் தேவை. நாங்களாம் ஃபைனான்ஸில் தான் வேலை பார்க்குறோம். இருந்தாலும் அலைஞ்சுதான் ரொம்ப கஷ்டம் அலைஞ்சுதான் ஆகணும். எப்படியா இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு 5-6 கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பாக 4 மணி ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் ஒரு 4-5 கூல்ட்ரிங்க்ஸ் ஓடிடும். ஆனா உங்க ஃபீல்டுல ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வேற வழி இல்லை. மேனேஜ் பண்றீங்க? வேற வழி இல்லை. குடும்ப சூழ்நிலை தான். எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக தான் தலைவர் இருக்குது. அதனால் முக்கியமான வேலையாக இருந்தால் வெளியே வாங்க, அவசர தேவையாக இருந்தால் வெளியே வாங்க, மற்ற வீட்டிலே இருங்க. பத்தாக்குறைக்கு இந்த மோர், இளநீ, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் பழைய சோறு பார்த்தீங்களா, அதை விட பார்த்தாலும் சாப்பிட எதுவுமே கிடையாது. பழைய சோறு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. காலைல வெறுவத்தை சாப்பிட்டு பழகுங்க, நல்லா குளிர்ச்சியாக சாப்பிட்டு பழகுங்க. அவசியம் இருந்தால் வெளியே வாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த ஏப்ரலும் தாண்டி போச்சு, அக்னி போச்சுன்னா இன்னும் ரொம்ப கொடுமையாகத்தே இருக்கும். அதுக்கு தகுந்த உடம்புல வச்சுக்கணும். இந்த அம்மா வரும், வேக்கூர் அதிகமாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீராக அதிகமாக சாப்பிடுங்க. தண்ணீர் பழம், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பழம் சாப்பிடுங்க. காலை குளிச்சா பழைய சோறு சாப்பிடுங்க, கம்மங்கூழ் சாப்பிடுங்க, மத்தியானம் தயிர் சோறு சாப்பிடுங்க. எவ்வளவுக்கு உடம்பு குளிச்சா சாப்பிடலாம், அந்த குளிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிலுக்காக நம்ம வாழ முடியும். இல்ல நம்ம தான் கஷ்டப்படணும். நல்லா ஹைட்ரேட்டடா இருங்க, உடம்ப பாத்துக்கோங்க. வெயில்ல அவ்வளவா அலையாம உடம்ப பாத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட சம்மர் விளாக் செம்மையாக போச்சு. நிறையா பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நம்மகிட்ட. ஸோ மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு மக்களால் எதையும் தாங்க முடியும்டா அப்படின்றத வெளிப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்மளோட பாடியை ஹெல்த்தாகவும் பார்த்துக்கிறதுக்கு சில ஐட்டங்கள்ஸ்லாம் எடுத்துக்கணும். சம்மருக்கு கூழ், மோர், தண்ணிப்புல ஜூஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அதான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மக்கள் சொன்னதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிலுக்குலாம் அதிகமாக வெளியில் வராங்க, வெட்டியாலாம், ஊர் சுற்றுறதுலாம், உடம்பை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது விஜய். டாடா, பாய். ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம லெட்ஸ் வைப்ல என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் ஃபேவரட் டீ ஸ்பாட் என்னன்றதான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர்ட்டே போய் கேட்போம், உங்களுக்கு என்ன ஃபேவரட் டீ ஸ்பாட்ன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மட்டும் பண்ணாம நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போமா. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த டீ கடையில் பார்த்தாலுமே கூட்டமாக இருக்கும் ப்ரோ. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டீ ப்ரோ குடிப்பீங்க? அது 4-5 கணக்கு இல்லாமல் போய்க்கிட்டு ப்ரோ. என்னடா டீ தான் ப்ரோ கமிட்மெண்ட்டே கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறது, ஜாலியாக பேசிக்கிட்டு, எங்கே போகிறேன்னு கேட்டால் ஒரு டீ கடைக்கு போகிறேன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொத்தமாக கிளம்பி வந்துடுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டாப் அடிக்க நின்று பேச, ஸோ அந்த டயத்தில் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ பேசிட்டே சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே மெயினாக டீ கடையை விரும்புகிறாங்க. பொதுவாகவே எல்லா கேங்லையும் ஒரு டீ லவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போனா நம்மளுக்கு டீ சாப்பிட்ற மைண்டே இருக்காது. வாடா டீ சாப்பிடணும்னு போனால் அவன் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு டீ வாங்கி வச்சு உட்காந்துருவோம். அவன் காசு போட்டு எல்லாருக்கும் வாங்கி தெரியும். அவன்கிட்ட காசு இல்லாட்டினா டீ வேணும் நம்மகிட்ட கேட்பேன். கேட்குறே பெரிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட்டுக்குவான். டீ கடை தான் ப்ரோ நம்மளுக்கு கட்டியே. நைட்டு கூட எப்பயுமே ஏதாவது கார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விளாடுவோம். தோக்குறவன் டீ கடை கூட்டி போகணும்னா சொல்லி விளாடுவோம். காசு இதெல்லாம் வச்சு விளாடாம டீ பெட்டு கூட்டி போய் டீ வாங்கிடுறா, இந்த மாதிரி தான் ப்ரோ ஓடுது. என்னைக்காவது ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி பசங்களை கூட்டி போய் டீ கடையில் நிப்பாட்டி ஏமாத்திருக்கீங்களா? இதாண்டா என் ட்ரீட்னு சொல்லி டீ கடை அந்த அம்மா உணவகம் அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திருக்கோம் ப்ரோ. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலைறீங்க. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஜேசி ரெசிடென்சி தான் வந்திருக்கோம். தாங்கள் வந்த நோக்கம் மதுரையில் ஜேசி ரெசிடென்சியில் நியூசிலாந்து எஜுகேஷன் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே 8 இன்ஸ்டியூட்லேருந்து வராங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இங்கே விசிட் பண்ணி அவங்களோட டிஸ்கஷன் அண்ட் கன்வர்சேஷனை ஈஸியாக பிளான் பண்ணுறதுக்கு, அவங்களோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேராக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேசி கோ அப்ராட் கன்சல்டன்சி. இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம நேராக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போலாமா? எட்டு யூனிவர்சிட்டி இருக்கா, நான் நம்பவே முடியல. இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் வீட்டில் வெளிநாட்டில் போய் படின்னு சொல்லலை, ஆனால் அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அங்கே போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்து இங்கே வந்தேன். இங்கே பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒருவேளை இங்கே படித்தா இல்லாமல் அங்கே படித்தா. அதுக்கப்புறம் சாரை பார்த்தேன். ஆக்லாந்து யூனிவர்சிட்டியில் நியூசிலாந்தில் படிக்கலாம், ஃபியூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்கும் எல்லா விவரமும் எங்களுக்கு சொன்னார். ஆக்லாண்டில் போய் பிஜி பண்ணார். முடிச்சுட்டு இப்போ சிலிகான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஆக்லாந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ இந்தியா வர்ற மாதிரியே அவருக்கு ஐடியாவே இல்லை. அங்கேயே வீடெல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆக போகிறாரு.